பெட்ஸ் எல்லாம் நடிச்சா பார்க்க மாட்டீங்களா? இல்ல உள்ள வந்து உங்களுக்கு ஹீரோயினோட கிளாமர் சாங் இல்ல பிட்டு சாங் ஏதாவது போடணுமா? படம் நல்லா இருக்கு, தரமா இருக்கு. இந்த ட்ரெண்டுக்கு ஏத்த மாதிரி பயங்கரமா பண்ணிருக்காங்க. எஸ்எஸ்சி சார் he looks beautiful, அவ்வளோ அழகா நடிச்சிருக்காரு. எஸ்எஸ்சி சார் வந்து இன்னும் நான் அதே வீரத்தோடு விவேகத்தோடு தான் இருக்கேன், என்கிட்ட இன்னும் நல்ல கதைகள் இருக்கு அப்படின்றது நிரூபிச்சிருக்காரு. உண்மையிலே ஒரு நாய்க்கு சட்ட ரீதியா நீதி கிடைக்கும்ன்றத இந்த படத்துல அவ்வளவு ஸ்ட்ராங்கா வலியுறுத்தி இருக்காங்க. குடிச்சிட்டு இனிமே வண்டி ஓட்ட கூடாதா, எடுத்து பேக்கெட்ல வச்சுட்டு மறுபடியும் கட்டிங் போட்டு தான் வண்டி ஓட்டுறாங்க. நீங்க சும்மாவே வாய்க்கு வந்து என்னன்னு சொல்லிட்டு போறீங்களா? இது வந்து காவல்துறை நண்பர்களுக்கும் தமிழக அரசுக்கும் நான் வந்து ஒரு கடுமையான கண்டனத்தை தெரிவிக்கிறேன். படம் நல்லா இருக்கு, தரமா இருக்கு. இந்த ட்ரெண்டுக்கு ஏத்த மாதிரி பயங்கரமா பண்ணிருக்காங்க. சூப்பரா இருக்கு, வேற லெவல். என்னதான் ஸ்டோரி இது ஏன் மக்களுக்கு பிடிக்கும் இந்த படம்? மக்களுக்கு பிடிக்கும்ன்றத தாண்டி பெட்ஸ் லவருக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ டாகோட லாங்குவேஜ் வந்து ஒரு பெட் லவருக்கு தான் பிடிக்கும். நார்மலான ஒரு பீப்புள் பார்த்தா புரியாது. ஸோ அது இல்லாம இதுல என்ன சென்டிமெண்ட் சொல்லியிருக்காங்கன்னா, யாருக்கு அடிப்பட்டாலும் வலிக்கும், அது மனுஷங்களுக்கு தான் இல்லையா, அதுவே அஞ்சறிவுள்ள ஜீவன்களுக்கும் அடிப்பட்டா வலிக்கும், அதுக்கு நம்ம ஃபீல் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. மது நாட்டுக்கும் வீட்டுக்கும் கேடு கிடையாது, சில டாக்ஸுக்கும் கேடுதான். அவங்க ஆக்சிடென்ட் பண்றாங்களா, குடிச்சிட்டு கண்ணு முன்ன தெரியாம ஓட்டிட்டு போறாங்க. இந்த காலத்துல மனுஷங்களுக்கு அடிப்பட்டாவே பாக்குறது இல்ல, டாக்ஸ்க்கு அடிப்பட்டா எல்லாம் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. டைரக்டரோட அட்டெம்ப்ட் எந்த அளவுக்கு கிடைக்கும்னு ஐ மீன் டாக் லவர்ஸ்க்கா பிடிக்கும். அதே மாதிரி எஸ்எஸ்சி சார்க்குன்னு ஒரு ஃபேன் பேஸ் இருக்கு, ஸோ அவங்களுக்கும் பிடிக்கும். நார்மலாக ஒரு ஃபன்னு ஒரு எலிகென்ட் எதிர்பார்த்து வரவங்களுக்கு இருக்காது. இது ஒரு சென்டிமெண்டலான படம், ஒரு ஃபேமிலி ஓரியன்டான படம். ஸோ ஒரு ஓவர் ஃபன்னு சாங்ஸ் அந்த மாதிரி இல்லை பார்க்குறவங்களுக்கு செட் ஆகாது. பட் படம் பார்க்கணும், எல்லாருமே பார்க்கணும். படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. ஸ்க்ரீன் பிளே, ஸ்டண்ட் எல்லாமே சூப்பரா. இந்த ஏஜ்லயே ஸ்டண்ட் பயங்கரமா பண்ணியிருக்காரு, வேற லெவல்ல பண்ணியிருக்காரு. கூரன் படம் பார்த்தேன், நல்லா இருந்துச்சு. கண்டிப்பா எல்லாருமே வந்து பார்க்கக்கூடிய படம் தான். உண்மையிலே ஒரு நாய்க்கு சட்ட ரீதியா நீதி கிடைக்கும்ன்றத இந்த படத்துல அவ்வளவு ஸ்ட்ராங்கா வலியுறுத்தி இருக்காங்க. படம் பாக்குறப்ப எனக்கு ஒரு எப்பயும் போல நார்மலா தான் இருக்கும்னு தோணுச்சு. ஆனா படத்தை போய் பார்த்தப்ப கண்டிப்பா படம் நார்மலான விஷயம் இல்ல. ஒரு முதல் முறையா ஒரு நாய்க்கு நீதி கிடைக்குது, அதுவும் சட்ட ரீதியா கிடைக்குது. ஒரு நாயும் சட்ட ரீதியா மனுஷனே இங்க சட்ட ரீதியா போராடுறது கிடையாது. அந்த நாய் நினைச்சிருந்தா அவனை அங்கேயே கடிச்சு அவனை அடையாளம் பார்த்தப்பயே கடிச்சு கொதறிட்டு அது பாட்டுக்கு போயிருக்கலாம், எனக்கு எதுவுமே தேவையில்லைன்னு போயிருக்கலாம். ஆனா எந்த விஷயமா இருந்தாலும் ஒரு நாயா இருந்தாலுமே சட்ட ரீதியா தான் போராடணுங்கிறத இந்த படத்துல அவர் கரெக்டா வலியுறுத்தி இருக்காரு. எனக்கு கனெக்ட் ஆயிருக்குன்னா, இப்ப நான் ஒரு செல்லப்பிராணி வளர்த்திருக்கேன்னா அந்த செல்லப்பிராணிக்கு ஏதாவது எனக்கே தெரியாம அதுக்கு ஏதாவது நடந்திருந்தா கண்டிப்பா வந்து நான் கோர்ட்டுக்கு போற அளவுக்கு அது இம்பாக்டா இருக்கு படத்துல. ஆமா, பெட் லவர்ஸ்க்கு அதாவது ஆல்மோஸ்ட் அதாவது நான் எல்லா படத்துலயுமே எப்படி காட்டுவாங்கன்னா, மனுஷன் நாய் மேல வச்சிருக்கிறது, நாய் மனுஷன் மேல வச்சிருக்கிறது, அவ்வளவுதான் காமிச்சிருப்பாங்க. ஆனா இந்த படத்துல தான் ஒரு நாய்க்கு கூட தாய் உணர்வு இருக்கு. தன்னோட குட்டிய வந்து அது இழந்துட்டா அதுக்கு எவ்வளவு வலிக்கும், தன்னோட ஃபேமிலி அது இழந்துட்டா எவ்வளவு வலிக்கும், நம்மளுக்கு வலிக்கிற மாதிரி தான் நான் என் பொண்ணை நான் இழந்துட்டா எனக்கு எவ்வளவு வலிக்குமோ அந்த மாதிரிதான் அவளுக்கும் வலிக்கும்ன்றத இந்த படத்துல சொல்லியிருப்பாங்க. என்ன மெசேஜ் சொல்ல வராருன்னா, யாரா இருந்தாலும் சரி, நாயாவே இருந்தாலும் சரி, சட்ட ரீதியா போராடுங்க, கண்டிப்பா உங்களுக்கு நியாயம் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. அவரோட ரோலை நல்லா பண்ணியிருக்காரு. உண்மையிலேயே அவரு தர்மராஜா பண்ணியிருக்காரு இல்லையா, அந்த மாதிரி ரியாலிட்டி தர்மராஜ் இங்க இருந்தா இன்னைக்கு நாய்களும் பாதிக்கப்படாது, நாய் மாதிரி போராடிட்டு இருக்க மனுஷங்களும் பாதிக்கப்பட மாட்டாங்க. எல்லாருக்கும் படம் நிஜமாவே ரொம்ப சூப்பரா இருக்கு. எஸ்எஸ்சி சார் வந்து இன்னும் நான் அதே வீரத்தோடு விவேகத்தோடு தான் இருக்கேன், என்கிட்ட இன்னும் நல்ல கதைகள் இருக்கு அப்படின்றது நிரூபிச்சிருக்காரு. ஒரு சூப்பரான மூவி கண்டிப்பா. டைரக்டர் வந்து தொடர்ந்து இந்த மாதிரி டாக் பேஸ் பண்ண ஸ்டோரியாவே எடுத்துக்கணும். லாஸ்ட் படமாக இருக்கும், இந்த படமாக ஏன் அந்த பெட் ஸ்டோரி பெட் உங்களுக்கு பிடிக்காதா? ஏன் மனுஷன் வந்து அவங்க நடிச்சாதான் பாப்பீங்களா, பெட்ஸ் எல்லாம் நடிச்சா பார்க்க மாட்டீங்களா? இல்ல உள்ள வந்து உங்களுக்கு ஹீரோயினோட கிளாமர் சாங் இல்ல பிட்டு சாங் ஏதாவது போடணுமா? ஏன் நாய் நடிச்சா பார்க்க மாட்டீங்களா நீங்க? அதுல ஒரு கேள்வி.
அப்புறம் என்ன அதுல ஒரு கேள்வியை கொண்டு வந்து உள்ள வைக்கிறீங்க? படம் பாத்தீங்களா நீங்க? அந்த நாய் வந்து அந்த அழுகுற சீனு, சோகமா இருக்க சீன்லாம் ரொம்ப சூப்பரா எடுத்திருக்காங்க. அதெல்லாம் கஷ்டம். மனுஷங்கிட்ட சொல்லி புரிய வச்சு வேலை வாங்கிடலாம், அனிமல்ஸ் கிட்ட வேலை வாங்க முடியுமான்னு தெரியல. பட் ரொம்ப நல்லா இருக்கு. மெசேஜ்லாம் நல்லா சொல்லிருக்காங்க. 2-3 இடத்துல குறிப்பிட்ட டயலாக்ஸ் நல்லா இருக்கு. குடிச்சிட்டு அவர் வந்து அந்த நாயை வந்து ஏற்றி கொலை பண்ணுவாரு. கோர்ட்ல ஜட்ஜி கேட்பாங்க, நீங்க ட்ரிங்க் பண்ணுவீங்களா? நான் எப்பெல்லாம் பேனிக் ஆகணும் அப்பெல்லாம் லைட்டா டானிக் போடுவேன். இந்த மாதிரி டானிக் டானிக் அப்புறம் பாடி கேஷி அந்த மாதிரி 2-3 விஷயம் வந்து நல்லா இருக்கு. இப்போ இந்த ஒரு மெசேஜ் வந்து பாத்தீங்கன்னா யாருக்கெல்லாம் போய் சேரணும்னு நினைக்கிறீங்க இந்த படம்? குடிச்சிட்டு வண்டி ஓடுறவங்களுக்கு எல்லாருக்கும் போய் சேரும்னு நினைக்கிறேன். ஆனா அவங்க வந்து பாப்பாங்க, ஓ குடிச்சிட்டு இனிமே வண்டி ஓட்டக்கூடாதா, எடுத்து பேக்கெட்ல வச்சுட்டு மறுபடியும் கட்டிங் போட்டு தான் வண்டி ஓட்டுறாங்க. இது பிராக்டிக்கலா இதுதான் நடக்குது. அதே டைம்ல கவர்மெண்ட்டுக்கு சொல்லியிருக்காங்க, சார் நீங்க எப்பவுமே வந்து தீபாவளிக்கு இவ்வளோ கலெக்ஷன் ஆச்சு, பொங்கலுக்கு இவ்வளோ கலெக்ஷன் ஆச்சு, ஃபர்ஸ்ட் பேஜில் ஹெட்லைன்ஸே இப்படி தான் போடுறீங்க, அதுக்கப்புறம் வர பாடிகளை வந்து கணக்கு எடுக்க மாட்டேன்றீங்க. அப்படியே எவனாச்சும் செத்துட்டானா வீட்டுக்கு 10 லட்சம் கொடுத்து ஆஃப் பண்ணிடுறீங்க. தயவு செய்து இனிமேலாச்சும் கலெக்ஷனை கவுண்ட் பண்ணாமல் பாடிஸை கவுண்ட் பண்ணி இந்த வந்து நிறுத்துங்க அப்படின்னு தான் ரிக்வஸ்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ ஒரு டாக் வந்து கோர்ட் ஏறி அதுக்கான ஒரு நியாயத்தை கேட்குதுன்னு போது இந்த படம் எந்த அளவுக்கு மக்கள்கிட்ட ஒரு ரியலிஸ்டிக்கா கனெக்ட் ஆகும்? இத ஒரு கதையா வேணா பார்க்கலாம், கதையா நம்ம ஃபீல் பண்ணிக்கலாம். ஆனா பிராக்டிக்கலா ரியாலிட்டியா நடக்காது. ஏன்னா மனுஷனே போய் நிறைய பேர் இன்னும் கோர்ட் வாசல்லையும் போலீஸ் ஸ்டேஷன் வாசல்லையும் கேஸ் கொடுக்க நிக்கிறாங்க. அதுக்கே எவனும் காது கொடுத்து கேட்கறதுக்கு ஆள் இல்ல. நாய் சொல்றது யாரு கேட்பா? இந்த படத்தை எல்லாரும் தியேட்டர்ல வந்து பார்க்குறது இந்த விஷயம் ஒர்த்தா இருக்குன்னா இப்போ வர படங்கள்ல எப்படி சொல்றது, பசங்களை கூப்பிட்டு போய் நிறைய படம் பார்க்க முடியாது. அது இல்லாம இது ஒரு டாக், குழந்தைங்களுக்கு எல்லாம் நல்லா பிடிக்கும். ஸோ இது பார்க்கலாம். பெட்ஸ் பிடிச்சவங்க எல்லாருமே இந்த படம் பார்க்கலாம். நீங்க சும்மாவே வாய்க்கு வந்து என்னன்னு சொல்லிட்டு போறீங்களா? இப்ப நான் வந்து கூரன் அப்படின்ற படம் பார்த்துட்டு வரேன். எஸ்.ஏ. சந்திரசேகர் அவர்கள் நடித்துள்ள இந்த கூரன் படத்தை பார்த்துட்டு வரேன். அதுல ஒரு முக்கியமான கதாபாத்திரத்துல ஒரு நாய் நடிச்சிருக்கு. நீங்க படம் பார்த்துட்டு நல்லா இல்லைன்னு சொன்னா கூட நான் ஒத்துப்பேன். இந்த நமது நண்பர் அவர்கள், உங்க பேருங்க? மரியன், திரு மரியன் அவர்கள். நான் படம் பார்த்துட்டு வெளியில வரேன். சார் வந்து படம் பார்க்கவே இல்ல, இப்பதான் டிக்கெட் வாங்கியிருக்காரு. என்ன படம் தெரியல, இப்பதான் டிக்கெட் வாங்கியிருக்காரு. டிக்கெட்டை வாங்கிட்டு படம் பார்க்காமலே படம் வந்து நல்லா இல்ல அப்படின்னு சொல்லி ஒரு தவறான கருத்தை சொல்றாரு. அது மிகப்பெரிய தவறுங்க. அது புரியுதுங்களா? நீங்க படம் பார்த்துட்டு அது நல்லா இல்லைன்னு சொன்னா கூட நான் ஒத்துப்பேன். நீங்க படம் பார்க்காமலே இந்த படம் நல்லா இல்ல அப்படின்னு சொல்லாமா? சொல்லுங்க. இதுல வந்து 200 பேர் 300 பேர் வேலை செஞ்சிருக்காங்க இந்த படத்துல. புரியுதுங்களா? இது வந்து மிகப்பெரிய தவறுங்க. இது வந்து காவல்துறை நண்பர்களுக்கும் தமிழக அரசுக்கும் நான் வந்து ஒரு கடுமையான கண்டனத்தை தெரிவிக்கிறேன். இந்த மாதிரி படம் பார்க்காமலேயே நான் வந்து படம் பார்த்துட்டேன், படம் நல்லா இல்ல அப்படின்னு சொல்லலாமா? சொல்லுங்க. ஒரு தாய் பெற்றெடுத்த குழந்தைய நீங்க கருவறுக்கிற மாதிரி இந்த மாதிரி ஒரு விஷயங்களை பண்ணிருக்கீங்களா? இது கூரன் படத்தின் சம்பந்தமாக உள்ளவங்க கேட்கணும். இருந்தாலும் என் ரத்தமும் நாடியும் நரம்பும் எனக்கு துடிக்குது. அரசியல் விஜய் சார எல்லாருக்குமே பிடிக்குங்க. நீங்க வந்து படம் பார்க்காமலேயே படம் பார்த்தேன், இந்த படம் நல்லா இல்ல அப்படின்னு சொல்லி சொல்லாமா? அது மிகப்பெரிய தவறு. நீங்க தண்ணி அடிச்சிருக்கீங்க, அது உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம், நான் அதை எதுவும் சொல்லல. ஆனால் நீங்க வந்து ஒரு படத்தை பார்க்காமலேயே இந்த படம் நான் பார்த்தேன், படம் நல்லா இல்ல அப்படின்னு சொல்லலாமா? நீங்க சொல்லுங்க. டிக்கெட் வேற படத்துக்கு டிக்கெட் எடுத்துட்டு வேற படத்துக்கு டிக்கெட் எடுத்துட்டு நான் வந்து படம் பார்த்துட்டேன், படம் நல்லா இல்ல அப்படின்னு நீங்களே சொல்லுங்க. உங்க வாயிலே சொல்லுங்க. நீங்க நல்லா படம் பார்த்தீங்க, நல்லா இருக்கா? படம் சூப்பரா இருக்குங்க. சூப்பரா இருக்கா? சூப்பரா இருக்கு. நானும் பாக்குறேன். நீங்க பாக்குறீங்க? சொல்லுங்க. நீங்களே சொல்லுங்க. நான் படம் பார்க்கல, நான் பாக்க சோக்கு தான் வந்தேன், பாக்குறேன், அவ்வளவுதான். இல்லங்க, படம் பார்க்காமலே எனக்கு தவறா சொல்லிட்டேன்னு சொல்லிருங்க. அது தப்பு இல்ல. அது படம் பார்க்காம தப்பா சொல்லிட்டேன், அவ்வளவுதான். பாத்தீங்களா? ரொம்ப நன்றிங்க. ஏன்னா அந்த மாதிரி சொல்லக்கூடாதுங்க. புரியுதுங்களா? நான் வந்து உங்க தம்பி மாதிரி, உங்க அண்ணன் மாதிரி, உங்க பக்கத்து வீட்டுக்காரங்க எதிர் வீட்டுக்கார மாதிரி. நாளைக்கு உங்களுக்கு எதுனா ஒரு பிரச்சனை கண்டிப்பாக இந்த கூல் சுரேஷ் வந்து குரல் கொடுப்பேன். புரியுதுங்களா? சினிமாவுக்கு மட்டும் இல்ல, பொதுவாக கூல் சுரேஷ் கட்சி, சிஎஸ்கே கட்சி யாராக இருந்தாலும் எந்த ஒரு அநியாயம் நடந்தாலும் அங்க வந்து குரல் கொடுப்பேன். புரியுதுங்களா? தயவு செஞ்சு நீங்க படம் பார்க்காமலேயே இந்த படம் நல்லா இல்ல அப்படின்னு சொல்லி சொல்லாதீங்க. படம் ரொம்ப நல்லா இருந்தது.
டாக் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கு. இது வந்து மெயினாக என்னென்னா டாகோட ஸ்டோரி. ஸோ ஒரு அம்மா ஒரு தாய் நாய் வந்து தன் குழந்தைய இறந்து அது போட்டுட்டு போகுது. ஸோ தட் இஸ் த மெயின் ஸ்டோரி. ஸோ அது எவ்வளோ ஃபீலிங்கு, அதை அந்த எக்ஸ்பிரஷன்ஸ்லாம் ரொம்ப அழகாக நடிக்க வச்சிருக்காரு. ஸோ ஹேட்ஸ் ஆஃப் த ட்ரெயினர். என்னென்னா என் ட்ரெயினர் வந்து என்னோட ஹஸ்பண்ட் தான். ஸோ நான் அவருக்கு தான் ஹேட்ஸ் ஆஃப் சொல்லணும். அண்டு எஸ்எஸ்சி சார், ஹீ லுக்ஸ் பியூட்டிஃபுல். அவ்வளோ அழகாக நடிச்சிருக்காரு. அண்ட் அவரை வந்து அவ்வளோ ப்ரெசன்டபுளாக அந்த எமோஷன்ஸ்லாம் வந்து அப்படியே செம்மையாக காமிச்சிருக்காங்க. அண்ட் கம்மிங் டு த டேரக்டர், அவரும் நல்லா அந்த சீன்ஸ்லாம் கனெக்ட் பண்ணி டேரக்ஷன்ஸில் அதை பண்ணியிருக்காங்க. காமெடி அங்கங்கே சிரிக்கிற மாதிரி கொஞ்சம் இருக்குது. பட் குழந்தைங்களோட கண்டிப்பாக பார்க்கலாம். பெட் லவர்ஸ்க்கு கண்டிப்பாக இந்த படம் பிடிக்கும். லாஸ்ட்டாக மெசேஜ் என்ன, இந்த மது போதையினால நாடு எப்படி சீரழிஞ்சிட்டு இருக்கு, மது போதையை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணணுங்கிறத கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இட் இஸ் ஒரு மெசேஜும் பாஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் எல்லா தாய்க்கும் பிடிக்கும். அதாவது ஒரு தாய்னா இந்த இடத்துல நாய் மட்டும் இல்லை. ஸோ அவர் சொல்கிற டயலாக் தான் அது. ஸோ நம்ம மனுஷங்களுக்குமே ஒரு குழந்தைய இருந்தால் எந்த வலி இருக்குமோ, ஸோ எல்லா உயிரினங்களுக்கும் அந்த வலி இருக்கும். ஸோ எந்த பெட்ஸையும் நீங்கள் இம்சை பண்ணாமல் இருக்கணுன்றது தான் என்னோட தாழ்மையான வேண்டுகோள். இந்த படத்துலையும் அதை தான் சொல்லியிருக்காங்க. அலங்கு வந்து வேற ஜேர்னல். ரெண்டுத்துக்குமே என்னோட ஹஸ்பண்ட் தான் ட்ரெயினரு. ஸோ நான் வந்து என்னன்னா, எனக்கு அது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அவர் அந்த படத்துல வேற ஜேர்னல் வேற மாதிரி ட்ரெயின் பண்ணியிருப்பாரு. அதுல எமோஷன்ஸ் வேற மாதிரி இருக்கும், இந்த டாகோட எமோஷன் வேற மாதிரி இருக்கும். எனக்கு எப்படி அவர் பண்றாருன்றது, நான் கூடயே தான் இருப்பேன் இத்தனைக்கும். ஸோ பட் கூட இருந்தாலுமே நான் நிறையா பார்த்துட்டே இருப்பேன். எங்கள் வீட்டில் பெட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்கிறப்ப எனக்கு இது எப்படி நடிக்க வைக்கிறாரு, அதை எப்படி நடிக்க வைக்கிறாரு, என்னால் இன்னுமே ஜட்ஜ் பண்ண முடியல. எனக்கு அதை அந்த மேஜிக்ஸ் மட்டும் சொல்லித்தர மாட்டேன்றாரு. ஸோ ஐ வாண்ட் டு லேர்ன் ஆக்சுவலி. எனக்கு தெரியல. பட் இதனால ரெண்டுமே டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்காரு. ஹேட்ஸ் ஆஃப் டு மை ஹஸ்பண்ட் செந்து மோகன். தேங்க்யூ.